சேர்ந்த டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் பயன்படுத்திய ராக்கெட் 49 லட்சம் ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் தொடரில் நடால் பயன்படுத்திய ராக்கெட் ஏலத்திற்கு வந்தது. ஏலத்தில் நடாலின் ராக்கெட் இந்திய மதிப்பில் 49 லட்சம் ரூபாய்க்கு விலை போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக விலைக்கு ஏலம் போன டென்னிஸ் ராக்கெட் என்ற சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நாளை லண்டனில் தொடங்க உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் முதல் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் போட்டிகள் நடைபெற்றன. இதன் புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணியும், இரண்டாவது இடத்தை கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியும் பிடித்தன. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு தொடங்க உள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு பேட்டிங்கில் பவுமா, மார்க்ரம், ஸ்டப்ஸ், ரிக்கல்டன் பலம் சேர்க்கின்றனர். பவுலிங்கில் ரபாடா, யான்சென், கேசப் மகாராஜ் உறுதுணையாக உள்ளனர். ஆஸ்திரேலிய அணி ஹெட், கவாஜா, ஸ்மித், லபுஷேன் என நட்சத்திர பேட்டிங் லைன் அப்பை கொண்டுள்ளது. பவுலிங்கில் கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட் மிரட்ட காத்துள்ளனர். தென்னாப்பிரிக்கா ஐசிசி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று 27 ஆண்டுகள் ஆகின்றன. இதனால் நெடுநாள் இயக்கத்தை தணித்து பவுமா படை சரித்திரம் படைக்குமா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் இரண்டாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்ல ஆஸ்திரேலியா தீவிரம் காட்டக்கூடும் என்பதால் இந்த இறுதிப் போட்டி ரசிகர்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.